வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க முக்கியமான அப்டேட்டை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டிஎன்எஸ்டிசியில் டிசிசி டிரைவர் கம் கண்டக்டருடைய பணி நியமன ஆணைகள் மீதி இருக்கிற நபர்களுக்கு வழங்கப்படுமா வழங்கப்பட மாட்டாதா, இதை பற்றி தான் ஒரு முக்கிய தகவலாக இந்த வீடியோ இருக்கும். ஸோ முழுக்க இந்த தகவல் மட்டும்தான் இந்த வீடியோவில் இருக்கும். வீடியோ பிடிச்சவங்க மட்டும் பின்தொடர்ந்து பாருங்கள். பிடிக்காதவங்க தயவுசெய்து வீடியோவை பார்க்கவே வேண்டாம். ஸோ டிஎன்எஸ்டிசியில் கிட்டத்தட்ட இன்னொரு 800 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் லெட்ரு பெண்டிங்கில் இருக்குது அப்படின்றத குறிப்பாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ 800 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலுமே ஒரு 20, 30 இந்த மாதிரி 40 ஒரு மாவட்டத்திலுமே அதிகபட்சமாக 40 பேர் வரைக்கும் வந்து அப்பாயின்மெண்ட் லெட்ரு அனுப்பாமல் இன்னும் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு எப்போ இந்த அப்பாயின்மெண்ட் லெட்ரு வரும் அப்படின்றது தான். ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் லெட்ரு பெற்றவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பணிக்கு சென்று பணியில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் பீரியடில் இருக்காங்க இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம். ஆனால் மீதி இருக்கிற நபர்கள் இன்னொரு 800 பேருக்கு அப்பாயின்மெண்ட் லெட்ரு வரல. ஸோ ஒருவேளை இந்த 800 பேருக்கு அப்பாயின்மெண்ட் லெட்ரு வருமா, இந்த 800 பேருக்கு அடுத்த ஆண்டுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்ரு மாற்றிடுவாங்களாம், அந்த வேகன்சிஸ் எல்லாமே அடுத்த ஆண்டுக்கு செல்லப்படுமா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் நம்மளுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் என்ன சொல்ல வரேன்றது புரியுங்க. ஸோ போக்குவரத்து கழகத்தில் சென்ற ஆண்டுலேருந்து இந்த 3274 இந்த வேகன்சிஸை வந்து பார்த்திங்கன்னா தற்சமயம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி அந்த வேகன்சிஸில் கிட்டத்தட்ட 2500 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் லெட்ரு இதுவரை ஒவ்வொரு மாவட்ட வாரியாக வழங்கியிருக்காங்க. ஸோ மீதி இருக்கிற நபர்களுக்கு இன்னும் அப்பாயின்மெண்ட் லெட்ரு போகலை அப்படின்றது தான் உண்மையான தகவல். ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பிரகாரம் அப்பாயின்மெண்ட் லெட்ரு மாவட்ட வாரியாக அங்கங்கே ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே ஒரு 10லிருந்து ஒரு 20 நபர்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்ரு வந்திருக்கு. ஸோ அப்பாயின்மெண்ட் லெட்ரு வந்தவங்க எல்லாமே சில விதிமுறைகள், மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு, போலீஸ் வெரிஃபிகேஷன், டிடி, அவங்களுடைய சான்றிதழ்கள் எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை பற்றினே நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நம்ம முந்தைய வீடியோக்குள்ளே நம்ம போட்டிருக்கோம், அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கம் கண்டக்டரோடைய பெண்டிங் லிஸ்ட் எல்லாமே க்ளோஸ் பண்ண போகிறாங்க. ரெடி ஆகிக்கோங்க மக்களே. இன்னும் ஓரிரு வாரங்கள் மக்களார வந்து பார்த்திங்கன்னா இந்த பெண்டிங் லிஸ்ட் எல்லாமே போஸ்டிங் எல்லாமே போட்டுருவாங்க. ஸோ அப்பாயின்மெண்ட் லெட்ரு உங்கள் கைக்கு வந்துடும். மீதி இருக்கிற 800 நபர்களுக்குமே அப்பாயின்மெண்ட் லெட்ரு விரைவில் உங்களுக்கு கொடுக்க இருக்காங்க. உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த 2026 டிஎன்எஸ்டிசியோடைய நோட்டிஃபிகேஷன் 2026 தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் இந்த புதிய அறிவிப்புக்கான ஒரு அரசாணை எப்போ வரும் அப்படின்ட்டு எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ போக்குவரத்து கழகத்தில் 2026 அரசாணை வந்து பார்த்திங்கன்னா விரைவில் கொடுக்க போகிறாங்க. கிட்டத்தட்ட 20,000 டிரைவர் கம் கண்டக்டர் இல்லைன்னா டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எடுக்க போகிறதா தகவல்கள் வந்திருக்கு. ஸோ 20,000 மக்கள் வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் கம் கண்டக்டரை போக்குவரத்து கழகத்தில் எடுக்க போகிறதா இந்த ஆண்டுக்கு தகவல் வந்திருக்குங்க. ஸோ ரெடி ஆகிக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுதான் நான் இப்போ சொல்ல போகிறேன். உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை எடுத்து உங்களை தயார்படுத்திக்கோங்க. ஸோ டிரைவிங் லைசன்ஸ் எடுப்பது ரொம்ப எளிதுங்க, ஆனால் கண்டக்டர் லைசன்ஸ் எடுப்பது அவ்வளோ கடினம். ஸோ கண்டக்டர் லைசன்ஸ் எடுக்கணும்னா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்திற்கு சென்று டிஎன்எஸ்டிசியிலேருந்து வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபஸ்ட் எய்ட் சான்றிதழை பெற்றுக்கொள்ளுங்க. ஸோ அதை வச்சு தான் உங்களால் வந்து பார்த்திங்கன்னா கண்டக்டர் லைசன்ஸுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ இது இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த ஆண்டுக்கு விண்ணப்பிக்க முடியுங்க. ஸோ ஆல்ரெடி விண்ணப்பித்தவங்களுக்கு இந்த இரண்டாம் கட்ட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாமே உங்கள் வீடு தேடி வர இருக்குது. ரெடி ஆகிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டிஎன்எஸ்டி சம்மந்தப்பட்ட தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.